வணக்கம். நாம் இப்போ கோல்டு ETF இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் அதை பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி கோல்டு பிஎஸ் ஈஸியாக என்ட்ரி அண்ட் எக்ஸிட், எங்கே என்ட்ரி ஆகணும் எக்ஸிட் ஆகணும் அதை பற்றி பார்த்துடலாம். அதே மாதிரி கோல்டு காமக்ஸ் கோல்டு அட் த டார்கெட்டு, கோல்டு ETF ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, பொசிஷனல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்துடலாம். இது மெயின் கோல்டு எல்லாத்துக்கும் இந்தியன் கோல்டு எந்த கோல்டு இருந்தாலும் ஆதாரமாக இருக்கிறது காமக்ஸ் கோல்டு ஃபியூச்சர்ஸ் அமெரிக்காவில் இருக்கும். ஸோ அதோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இது ஆக்சுவலாக நான் 30 ஜனவரியே ரெடி பண்ண சேனல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, பட் ஐ குட் நாட் ஷேர் தி வீடியோ. உங்களுக்கு ஜஸ்ட் இப்போது வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி இது பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் ஃபெப்ரவரி மாதம் இங்கே என்ட்ரி, அதாவது பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் 1955, ஆல்மோஸ்ட் 1955ல் பாட்டமில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேனல் இது ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அது பாட்டு போயிட்டு இருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக ஆகஸ்ட்லேருந்து அந்த சேனல் டாப் எண்ட் ஆஃப் தி சேனல், இது மிடில் ஆஃப் தி சேனல், மறுபடியும் டாப் எண்ட் ஆஃப் தி சேனல் போயிட்டு அங்கேருந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் ட்ராக் மாதிரி அப் அண்ட் டவுன் பேரலாக போகுது, ஆனால் அப் அண்ட் டவுன் அதுலேயே இது மிடில் ஆஃப் தி சேனல். ஸோ இதுதான் வந்து மண்டே 3rd ஜூலை இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ நம்ம லேட்டஸ்ட்டாக என்னென்னா பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் அக்டோபரில் பார்த்தீங்கன்னா பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் 1800 கிட்ட வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல் 2172, ஆல்மோஸ்ட் ஒரு $400 மேலே போயிருக்கு. ஸோ இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா பெரிய ரேஞ்ச். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1950, ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 1950 2450, அது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு $500 ரேஞ்சில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எங்கே எடுக்கணும்னா பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் இங்கே எடுத்துருந்தீங்கன்னா 1840 கிட்ட, மிடில் ஆஃப் தி சேனல் அரௌண்ட் 2160 கிட்ட எக்ஸிட் ஆகிடணும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் இங்கே என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா 2000 கிட்ட என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த சேனலை இட் இஸ் ரெஸ்பெக்டிங் 2000 கிட்ட என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா மிடில் ஆஃப் தி சேனல் 2320 கிட்ட போயிட்டு அங்கேயே ஆசிலேட் ஆகியிருக்கு. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஆல்மோஸ்ட் நவம்பர் கிட்ட டாப் எண்ட் ஆஃப் தி சேனல் கிட்ட 2802ல் ரியாக்ட் ஆகிட்டு அங்கேருந்து பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணலாம், ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் 27 ஜனவரியே ரெடி பண்ணிட்டேன், பட் என்னால் ஷேர் பண்ண முடியல. ஸோ இப்போ ஷேர் பண்ணுறேன். இதுதான் நெக்ஸ்ட் டார்கெட்னு போட்டிருந்தேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அது இப்போ அச்சீவ் ஆயிருக்கு. இப்போ நம்ம டே டைம் ஃப்ரேமில் பார்த்துடலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், என்ட்ரி எக்ஸிட் ஈஸியாக இருக்கும். எப்படின்றதை இப்போ சொல்லிடுறேன் நான். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ டார்கெட் என்னோட நெக்ஸ்ட் டார்கெட் இங்கே போட்டிருந்தேன். எப்போ போட்டிருந்தேன், 30th ஜூன் எப்படி போட்டிருந்தேன் நான். ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் டார்கெட் இதில் டச் ஆயிருக்கு. இன்னைக்கு 2975 கிட்ட வந்துருக்கு. ஸோ நீங்கள் மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல் இங்கே என்ட்ரி 2641ல் என்ட்ரி எடுத்திருந்தா இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டாப் எண்ட் ஆஃப் தி சேனல் வந்து. ஸோ ப்ராபப்ளி டாப் எண்ட் ஆஃப் தி சேனலை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போகலாம், இல்லை இங்கேருந்து ரியாக்ட் ஆகி இட் கம் டவுன் மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல். இது பாருங்க, இந்த மிடில் ஆஃப் தி சேனல் 2697 இங்கே வரலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா, இன் பிட்வீன் ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ், லோ ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் அவங்க எங்கே என்ட்ரி எடுக்கணும்னா, லோ ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் வந்து பெட்டர் தே கேன் வெயிட் அப் டு தி என்ட்ரி பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல். இது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் வீக்லியில் போனால் உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட் சப்போர்ட். ஸ்டாப் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த லைனுக்கிட்ட வந்துட்டு அப் போகும் டவுன் போகும், அப் போகும் டவுன் போகும். ஸோ இதுவும் ஸ்டாப் லாஸ் அங்கே வந்து இட் மே கோ அப் அகேன் கம் டவுன். என்னோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் டாப் எண்ட் ஆஃப் தி சேனல் இருக்குது. ஒன்று இட் கேன் பிரேக் அவுட், மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது 3000, இல்லை பிரேக் டவுன் ஆகி அகேன் இட் மே கம் டு தி மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல். அங்கே வந்தால் ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் தே கேன் டேக் சம் பொசிஷன். லோ ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் மிடில் எண்ட் ஆஃப் தி சேனலில் வந்துட்டு அகைன் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்தா அங்கே தே கேன் டேக் என்ட்ரி. இன்கேஸ் மறுபடியும் இதை பிரேக் டவுன் மிடில் எண்ட் ஆஃப் தி சேனலை பிரேக் டவுன் பண்ணிவிட்டு கீழே வந்தால் இது பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே வரும்னா இந்த சப்போர்ட், இங்கே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது 2539. இங்கே போத் லோ ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் தே கேன் டேக் அ என்ட்ரி. சரி, இங்கே ஒரு மிடில் எண்ட் ஆஃப் தி சேனலில் ஒரு 5000 நீங்கள் பொசிஷன் எடுத்திருந்தா அகெயின் பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் வரும்போது யூ கேன் டேக் டபுளாவோ 10,000ஆவோ இல்லை ஒரு 8,000 எடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு ரிஸ்க் appetite இருக்கிறவங்க டிபெண்டிங் அப்பான் தேர் கேபிட்டல். இன்கேஸ் இது பிரேக் டவுன் ஆச்சுன்னா மேபி ஸ்டாப் லாஸ் வந்து இந்த சேனல் கீழே பிரேக் டவுன் ஆகி கீழே வந்தால் தென் யூ ஹேவ் டு எக்ஸிட். இல்லை லாங் டேர்மாக இருக்கிறவங்க அகெயின் தே கேன் ஆட் மோர் குவான்டிட்டி. இது அப்படியே பார்த்தீங்கன்னா கோல்டு பிஎஸ் பார்த்துக்கலாம். அதுவும் சேனல் பார்த்தீங்கன்னா இதுவும் சேனலில் தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேனல் எங்கேருந்து ஆரம்பிக்குது பாருங்கள். ஸோ 6th மேலேருந்து ஆரம்பிக்கும்.
சேனல், டாப் எண்ட் ஆஃப் தி சேனல். அப்போ நம்மளுக்கு தெரியாது சேனல்ல என்னது. ஒன்ஸ் 2 பாயிண்ட் ஃபார்ம் ஆகுது, இங்கே பாருங்க, இங்கே ஃபார்ம் ஆச்சு. 58 என்ட்ரி எடுத்திருந்தா மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல் 64 கிட்ட இருக்கு, 65 கிட்ட இருக்கு. ஸோ லோ ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் இங்கே என்ட்ரி எடுத்துட்டு இங்கே எக்ஸிட் ஆகலாம், அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இல்லை இங்கே ஒரு ஒரு 1000 ருபீஸ் இங்கே என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா இங்கே ஒரு 50 ருபீஸ் எக்ஸிட் ஆகிட்டு மீதி 50 ருபீஸ் அப்படியே வச்சிருக்கலாம். மறுபடியும் இங்கே பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் வரும்போது மறுபடியும் ஒரு 50 ருபீஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் 62 இங்கே என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல் 69, இப்போ டாப் எண்ட் ஆஃப் தி சேனல் 73. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் to 11 ருபீஸ் கெயின். எப்போ வித்தின் ஒரு மே, இது ஜூன், ஜூலை, ஒரு 1 மந்த், சாரி டேஸில் பார்த்தா தான் வேற தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23rd டிசம்பர் 2ல் நீங்கள் இங்கே 62ல் என்ட்ரி எடுத்துருந்தா இப்போ பார்த்தீங்கன்னா 72, ஆல்மோஸ்ட் 10 ருபீஸ் கெயின். ஸோ லோ ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் இப்போ என்ன பண்ணணும், ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணணுங்க, ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல் 69 கிட்ட வந்து பவுன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக யூ கேன் மேக் என்ட்ரி. லோ ரிஸ்க் இன்வெஸ்டர் 69 கிட்ட மிடில் ஆஃப் தி சேனல் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் வந்தால் தே கேன் மேக் என்ட்ரி. சப்போஸ் மறுபடியும் மிடில் ஆஃப் தி சேனல் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா இங்கே ஒரு சப்போர்ட், ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. பிலோ தி சேனல் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட், இது கோல்டு பிஇஎஸ். ஸோ இங்கே ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் இல்லை லோ ரிஸ்க் இன்வெஸ்டர் போத் தே கேன் டேக் பொசிஷன் பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் வரும்போது. இன்கேஸ் பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் வந்து பிரேக் டவுன் ஆச்சுன்னா இஃப் யூ வாண்ட் யூ கேன் எக்ஸிட். இல்லை லாங் டேர்மில் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருந்தால் யூ கேன் கீப், இன்னும் ஃபர்தராக ஆட் பண்ணலாம். ஸோ இது ஒரு சேனல் தான் இருக்கும், நீங்கள் யூ கேன் செக் இட் அவுட். எப்போ வேணால் யூ கேன் கம் அண்ட் டேக் தி ரெஃபரன்ஸ். இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யூ கேன் சப்ஸ்கிரைப். டெஃபினட்டாக இப்போ பண்ணனாலும் சப்ஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக நீங்கள் வந்து மறுபடியும் வந்து ரெஃபர் பண்ண வருவீங்க. இதேமாரி ஏன் சொல்கிறேன்னா இதுக்கும் இருக்குது, சில்வருக்கும் வச்சுருக்கேன், சில்வர் பிஇஎஸ். அதேமாரி ஒரு இதுக்கும் இருக்குது. இன்னும் பார்த்தா ஜிடிஎக்ஸ் ஒன்று இருக்குது, இது டிஎஸ்பி ராக் ஃபண்டில் வேர்ல்டு கோல்டு ஃபண்ட் இருக்குது, அதில் 230% ரிட்டர்ன் வந்திருக்கு. அதை பற்றி டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஜிபி இன்வெஸ்டர் ஜோன். தேங்க்யூ.